வள்ளிக்கு திருமணம்னா கூட வர டான்ஸுக்கு எப்பதான் திருமணம் பண்ணுவீங்க? நீ ஓகேன்னு சொல்லு. அதனால காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மேடையில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமான உடனே எனக்கும் மைக் செட்டுக்கும் திருமணம். இப்ப மட்டும் அப்படி பேசுங்க. காலையில அக்கா தம்பின்னு பேசுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ ஹலோ 1 2 3 எல்லாரும் செய்யறத நான் செய்ய மாட்டேன். எல்லா பிள்ளைங்களும் மாதிரி இடுப்புல கட்டிட்டு வரும். நான் எதையாவது வித்தியாசமா தான் செய்வேன். ஹலோ போலாமா? கேட்டு பகிர்ந்து பத்தி சொல்லுங்க. Hello, hello, 1 2 3 6 6 இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு வந்த மூட மாத்திட்டாரு. மச்சான் மீச பிஜருவா
பொசிஷன் பாத்தியா சேதாரம் போய் இருக்கணும். வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தா? இப்ப புளு கலர்ல கிளம்பு கொடுக்கு. கிளம்பு வர கிளம்ப முடியாதா? இல்ல இப்ப கிளம்ப முடியுமா முடியாதா? 5 நிமிஷமாவது அப்படி பின்னாடி போயிட்டு வர வைக்கவா? அதெல்லாம் நான் சொல்ல முடியும் விளக்கமா? ஹலோ யாராரு 5 நிமிஷம் பின்னாடி வர்றீங்களோ வந்துட்டு 5 நிமிஷத்துல முன்னாடி வந்து உட்காரணும். ஏன்னா பாட்டு அந்த மாதிரி பாட்டு, பக்தி பாட்டு, அந்த பாட்டு நளினமா இருக்குன்னா மைக் செட்டு திருகுல இருக்கு. தண்ணீர் கேட்கும் தேவை கண்டேன் தண்ணீர் கேட்கும் தேவை கண்டேன் தாரம் தந்தடா துறங்கமடி கொழக்காய் நேரம் நன்றே தூக்க வேண்டமானே காக்க வைக்கலாமா நிலக்காய் நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது Very good. அமைதியா இருக்கீங்க, என்ன நாடகம் பாக்குறீங்களா? முன்ஸ்மோரா 2 பேரும் தனியா செய்வோம். முன்ஸ்மோர் அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளிகளுக்கு கொடுத்தோம். வந்திருக்க பப்புன் ராஜாவா, ராஜாவோட அண்ணன் வந்திருக்காங்க. என்னடி செல்ல குஞ்சி, ராஜா உங்களுக்கு அண்ணன், நான் உங்களுக்கு அத்தாச்சியா? ஆஹா எப்படி கொடுத்துட்டா இருப்பாரு. ஆமா
வரட்டு ராஜா அவர்களை சந்திப்பதாக என்ன அப்படி அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு தொழில் செய்யற மூடு வராது. நான் மேடைக்கு வந்து என்னை எல்லாரும் பார்த்து கை தட்டணும், அப்புறம் விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆரவாரமா இருக்கணும். இந்த சைடுல ஒரு அப்பத்தா உட்கார்ந்து மணி எத்தனை, என்னைய பார்த்ததுக்கு மணி எத்தனை, டான்ஸ் எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு அது ஆத்தா ரொம்ப அதனால அந்த அப்பத்தாவுக்காக டான்ஸ் 3 பாட்டு பாடுவேன். பப்புனுக்கெல்லாம் பாட மாட்டேன். கம்பெனி பண்ண மாட்டீங்களா? பாட முடியாது. ராஜா வெளில வர சொல்லு. எங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாரு? அது வளையா. அப்பாஜி அந்த பாட்டு ஐயே இல்ல. அடுத்த நாள் பாடுறேன். அது நான் மேல நிக்கல கொட்டா குச்சின்னு பாடுறீங்களே ஒண்ணே சொல்லமா அப்புறம் என்ன சொன்னீங்க அட பாட்டுமா கொட்டா குச்சி ஏ கொட்டா குச்சி கொட்டா குச்சி எங்கடி பாதி மண்டையில கால அது மண்டையில எம்மா
பாட்டு இந்த வரைக்கும் ஒரு வாரம் ஏன் உனக்கு அந்த பாட்டு பிடிக்கலையா? அதோட சூப்பர் பாட்டு வந்திருக்கேன். சூப்பர் பாட்டா? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ஒரு பாட்டுமா. ஓஹோ அது மாதிரி ஒரு பாட்டு பாடல. பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு இது ஒரு சூப்பர் பாட்டு. காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து என்னைய பாட்டு இது? காத்து மேல காத்து சைடுல. காத்து மேல காத்து கீழ காத்து இதெல்லாம் புது பாட்டு. புது பாட்டா? புது பாட்டு. புது பாட்டா? இதோட அருமையான ஒரு பாட்டு வந்துச்சு. ஏன் அந்த கத்தியாடா கேட்கமா பாட்டுமா. நாயை பத்தியாமா தப்பா நினைக்கிறேன். நாய் எப்படி தெரியுமா குலைக்கு? முன்னாடி பொட்டை நாய் போகு, பின்னாடி ஆம்பளை நாய் போகு. ஒரு நாய் வந்துச்சு பாரு. இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாய் பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கு? ஏன்னா ஒரு வாரமா கரெக்ட் பண்ணிட்டு நீ மேல கடுக்காம போயிட்டு போன வாரமா அந்த கருப்பு நாயோட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. இது ஒரு 4 நாய் சேர்ந்து கடி வாங்கி ஓடுங்க. அந்த நாய் இது பொட்டை நாய்க்கு மூடு சரியில்லை. அப்ப அப்படிதான் குலைக்கும். ஆனா நல்ல மூடோட இருக்க பொட்டை நாய் என்ன குலைக்கிற வேலையே கிடையாது. ஒன்லி சிக்னல் கொடுக்குது. எப்படி? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சாப்டர். ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த நாய் என்ன மூட்ல இருக்கு பாப்போம். இப்ப நீங்க நம்மளுக்கு முன்னாடி ரெடியா இருக்கு போல இருக்கியா? இங்க பாருமா, நாய் வளர்க்குறமே நாய் 2 வீல செய்வாங்க. ஒரு வீட்டுல ஆம்பளை நாய் வளர்க்கறதுல பொட்டை நாய் வளர்க்கறதுல என்னைக்குமே ஆம்பளை நாய் வளர்த்தாதான் நல்லது. அட ஏமா ஏங்க நீ பொட்டை நாய் வளர்த்து பாரு, உன் வீட்டை சுத்தி 10 ஆம்பளை நாய் நிக்கு. நீ ஒரே ஒரு ஆம்பளை நாய் வளர்த்துன்னு வச்சுக்க, அது எந்த வீட்டுல பொட்டை நாய் இருக்கோ அந்த வீட்டுக்கு தேடி ஓடி போயிரு. நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க, அதே இந்த நாய் வளர்த்து பார்த்து அந்த 10 நாய் சேர்ந்துக்கிட்டு இங்க பாரு நாய் நன்றி இல்லாத. அதுக்காண்டி நீ வந்து ஆம்பளை நாய் வளர்க்காத. ஆம்பளை நான் சொல்றேன், ஏதாவது பொட்டை நாய் பார்த்து ஓடி போயிரு. அதனால நீ பொட்டை நாய் வள. ஆம்பளை நாய் நான் வந்து பொட்டை நாயை வளர்க்க ஆசைப்படலப்பா. சரி நீங்க சொன்ன மாதிரி 10 நாய் வீட்டு வாசல்ல நாக்க தொங்க போட்டு நிக்கும். எதுக்கு? அதுக்குதான். அந்த மாதிரிலாம் பேசாதப்பா. முதல்ல பொறுமையா பேச கத்துக்க. நீ முதல்ல ஆம்பளை அடக்கறப்ப பேச கத்துக்க. நான் ஆம்பளை அடக்கறதுக்கு மேல உள்ள இருந்தேன். மிஸ்டர் ராஜாங்கிறியே. ஆம்பளை பேரை சொல்லணும். உன் பேர் ராஜா தானே? பப்புன் ராஜா தானே? என் பேரை சொல்லியே. நான் உன்னைய வந்து இங்க வந்திருக்கேன். திருச்சி ஏலத்துல விட்டு உன் பேரை ஒரு தான் திரும்ப சொல்றேன். நம்ம அழைத்தாலும் இங்க ஒரு நாய் அடக்க மாட்டேங்குது. இந்த நாய்க்கு பழைய நிலப்பு ஆதி உறவு சரி பண்ணி வைக்கிறான். ரொம்ப பேசாதீங்க. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க.